வெல்கம் டு அவர் எஸ்எஸ் அரிசுவை கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. அதுவும் ப்ரெஷர் குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம சுலபமாக செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப் பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். நம்ம நார்மல் சாப்பாடு ரைஸில் கூட செய்யலாம். இது ஒரு முழு தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 7 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம இதில் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் மட்டும்தான் இந்த ரைஸ்க்கு சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். ஒரு கொடமிளகாய் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, பார்க்க அழகாக இருக்கும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா தண்ணியை சேர்த்தே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் வச்சுக்கோங்க. ஃபில்டரில் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம கையாலே புழிஞ்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணாலே போதும். நம்மளுக்கு நல்லா அந்த தேங்காய் பால்லாம் நல்லா இறங்கிடும். இப்போ எல்லாமே நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா இறங்கியிருக்கு. இப்போது செகண்ட் பேட்சும் நம்ம போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், செகண்ட் பேட்சும் அரைச்சாச்சு. இப்போது இதில் சேர்த்து இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டின்னர் ரெசிபிக்கு அப்புறம் நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், 3 கப் தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சாதம்னால தேங்காயிலே நல்லா நம்மளுக்கு அந்த எண்ணெய் பதம் இருக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஏலக்காய் 2 இலை, பட்டை, ஸ்டார், லவங்கம், கொஞ்சோண்டு சோம்பு, முந்திரி வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம கொடமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கப் தேங்காய் பால், 1 கப் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன். எனக்கு ஒரு முழு தேங்காயில் 3 கப் தேங்காய் பால் தான் கிடச்சிது. உங்கள்கிட்ட இன்னும் தேங்காய் இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 10வது நாள் தான் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசி நல்லா ஃபில்டர் பண்ணி போட்டுக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சிம்மில் ஒரு 3 விசில் வரட்டும், அப்புறம் நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. நார்மல் பேனில் செஞ்சால் எந்த மாதிரி அரிசி இருக்குமோ அதே மாதிரி நம்ம ப்ரெஷர் குக்கரில் செஞ்சோம். அழகாக அரிசி நல்ல நீள நீளமாக இருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பரான தேங்காய் பால் சாதம் செமையாக ரெடியாக இருக்குது. இதுக்கு பெஸ்ட் சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் கிரேவி. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் இன்னைக்கு அதான் செஞ்சுருக்கிறேன். நம்ம வீடியோவில் ஏற்கனவே இந்த பிரிஞ்சால் கிரேவி பண்ணியிருக்கிறோம். அந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்எஸ் சரஸ்வதி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல் என்ற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.